ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்வகுமாரி. நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ரொம்ப டேர்ன் ஆகிட்டேனா. ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு வாட்டி பில் ஆஃப் மாஸ்க்கு குட் வைப்ஸோடது போட்டு டீடர்ன் பண்ணி எடுத்தேன். ஸோ இன்றைக்கி ஒரு வாட்டி ஜஸ்ட்டு ஒரு பில் ஆஃப் மாஸ்க் மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு அதை போட்டு உரித்து எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் மூஞ்சி பரவாயில்ல. டபுள் கலர் ட்ரிபிள் கலராக இருந்தேன். ட்ரிபிள் கலரில் இருந்தேன் அங்கங்கே ஒரு கலரில். ஸோ இதை குட் வைப்ஸ் போட்டு நல்லா அதை உரித்து எடுத்துகிட்டு நான் டீட்டெயிலாம் எதுவும் போடல. இன்றைக்கி ஜஸ்ட்டு ரைஸ் வாட்டர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை மட்டும் எடுத்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு குளிக்க போயிட்டேன். இன்றைக்கி எல்லாமே லேட்டு. இன்றைக்கி நான் எழுந்தது காலையிலையும் லேட்டு. டிஃபன் செய்யாமல் அந்த டிஃபன் மட்டும் செஞ்சு சாப்பாட்டுக்கும் அதுவே பிரேக்ஃபாஸ்ட்டும் அதே கொடுத்துட்டு லஞ்சுக்கும் தோசையே கொடுத்து சிக்கன் கிரேவியே கொடுத்து அனுப்பிட்டேன். ஸோ இன்றைக்கி மத்தியானமாக எழுந்து 12:30 மணிக்கு எழுந்து தான். ஸோ அங்கங்கே மார்க்கெலாம் இருக்குது. நல்லாவே இல்லை மூஞ்சி. இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஊருக்கு போனால் மறுபடியும் அந்த ரைஸ் வாட்டர் வந்துட்டு அப்படியே அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டோம்னா அப்படியே நல்லாயிருக்கும். அந்த உறிஞ்சி வந்ததுக்கப்புறம் அது ஃபுல்லாக ஸ்கின் அப்சர்வ் பண்ணி சரி ஓகே. இன்றைக்கி வந்து தேர்ட் டே எனக்கு. ஸோ அதனால் நாங்கள் எப்போதுமே அம்மா சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லி கொடுத்துருக்காங்க. 3ஆவது நாள் நான் வெள்ளிக்கிழமை அதே மாதிரி 3ஆவது நாள் பீரியட்ஸ் ஆகி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுன்றது கம்பல்சரி. எங்கள் வீட்டில் ஒரு ரூலு. எல்லா ஃப்ரைடேவும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், எள்ளெண்ணெய். அதே மாதிரி பீரியட்ஸ் ஆகி தேர்ட் டே வந்துட்டு தலை குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி நல்லெண்ணெய் தேய்ச்சி தான் குளிக்கணும். அது காலையிலே குளிச்சிடணும். நான் எங்கே இருக்கிறதுனால அதெல்லாம் பண்ணலை. இன்றைக்கி ரொம்ப உடம்பு சரியில்லைன்றதுனால ஒரு வாரமாகவே எனக்கு என்னமோ தெரில, ரொம்ப டல்லாக தான் போகுது. ஸோ எண்ணெயை தேய்ச்சிட்டேன். போய் துணியை துவைச்சிட்டு குளிச்சுட்டு வரலாம், அவ்வளோதான். இந்த நல்லெண்ணெய் காலி ஆகிடுச்சு. ஸோ தோசைக்கு ஊற்றி வச்சுருந்தேன் ஸ்ப்ரே பாட்டிலில், அதை எடுத்து தேய்ச்சிக்கிட்டேன். எண்ணெய்லாம் காலி ஆகிட்டே வருது. 2 மாதம் ஆகிடுச்சு வாங்கி சாமான்லாம். ஸோ குளிச்சுட்டு துணியை துவைச்சி பக்கெட்லேயே வச்சுட்டு டைம் ஆகிடுச்சு. மணி 3:45 ஆகிடுச்சு. பாப்பா 4 மணிக்கெலாம் வந்துடுவா. ஸோ கடன்னு கிளம்பிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு கிளம்புனேன். ஸோ பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டேன். இன்றைக்கி என்னவோ ரொம்ப நாளாக போடாத மாதிரி இருந்தது. சரி ஓகே இன்றைக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ட்ரெஸ் போட்டு ஒயிட் ஸ்டிக்கர் வச்சேன், ஒயிட் பொட்டு வச்சேன். சாந்து கொண்டு வை அப்படியே தலையெல்லாம் இது பண்ணிவிட்டு நான் ஈரமாக இருக்கும்போதே சீவிடுவேன். பெரிய பல்லு உள்ள சீப்பு வச்சு. பிகாஸ் சீக்கிரமாக வந்துடும். காஞ்சதுக்கப்புறம்னா அரை மணி நேரம் அவன் பிடிச்சி, அரை மணி நேரம்னா அது எதுவும் பெரிய 60 அடி கூந்தலாம் அதெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் அதை எடுக்கிறதுக்கு வலிக்கும், கஷ்டமாக இருக்கும். ஸோ ஈரத்தோடு அப்படியே எடுத்துகிட்டு மறுபடியும் டவலால் ஒரு தட்டிட்டோம்னா சிக்கே இருக்காது, நல்லாயிருக்கும். ஆனால் பிடிச்சிக்கிட்டு எடுக்கணும். பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும். தலை குளித்த உடனே முடியெல்லாம் கலந்து வரும் வேரோட. ஸோ அப்படியே பிடிச்சிட்டு லைட்டாக எடுத்துடணும். ஸோ எடுத்துகிட்டு ஒரு கிளிப்பை போட்டுட்டு டைம் ஆயிடுச்சு. அதனால் கடை கிளம்பினேன். போய் பாப்பாவுக்காக அப்பயும் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டேன். நான் ஒரு 5 மினிட்ஸ் அந்த கோயிலில் நான் விளக்கு போட்டுலாம் வருவேன் இல்லையா டெய்லி. அந்த கோயில் தான் பயங்கரமாக வேர்க்குது எனக்கு ஒசூரில். என்னன்னு தெரியல, தண்ணி ஹாட்டாக வச்சு குளிச்சிட்டேன். பாப்பாவுக்கு வேன் வந்துருச்சு. கூட்டிகிட்டு வந்துட்டு பாப்பா ஏதோ கதை சொல்லிக்கிட்டே வந்தா என்கிட்ட. எங்கள் மேம் வந்து ஏன் சிக்கன் குழம்பு எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்டாங்கன்னு. சரி அப்படியே வந்து கார் பார்க்கெலாம் திறந்து விட்டுட்டு அப்படியே பக்கெட்டில் இருந்த துணியை மாடியில் போய் காய வச்சுட்டு வந்தேன். சரி மழை வர மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி தான் என்னமோ வெயில் அடிச்சுது அதிசயமாக. சரி பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது எல்லாமே அர்ஜென்ட் இன்றைக்கிங்கிறதுனால சரி 4 ப்ரெட் இருந்தது. அப்படியே ரோஸ்ட் பண்ணி நெய்யெல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணி கொஞ்சமாக சீனி அது மேலே அப்படியே கேரமலைஸ் ஆகும். அப்படியே சீனி எட்டி விட்டோம்னா அந்த சூட்டில் மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகும் நல்லா. ஸோ அந்த நேரத்தில் மறுபடியும் திருப்பி போட்டு மறுபடியும் நெய் விட்டு மறுபடியும் சிக்கன் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி காய்ச்சி நல்லா திக்காக தண்ணியே சேர்க்காத காய்ச்சின பசும்பால் இருக்கு இல்லையா, அதில் ஒரு டம்ளர் எடுத்து அதில் ஊற்றினோம்னா ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதை அப்சர்வ் பண்ணி அதை வந்து பசங்க சாப்பிடும்போது பயங்கர டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஸ்நாக்ஸும் கூட. நைட்டு வரையும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, வயிறு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதை தான் கொடுத்தேன். அப்படியே நல்லா கேரமலைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நல்லா திக்கான பால் போட்டுட்டு எனக்கும் ஒரு டம்ளர் காஃபி போட்டுட்டு ஈவினிங் காஃபி எனக்கு வந்துட்டு அவ்வளோதான். தம்பிக்கு வந்தோடனே 2 ப்ரெட்டு ஒரு காஃபி வச்சு கொடுத்துட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தட்டுக்கு மாற்றிட்டு அப்படியே கொடுத்தேன். அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.